Taste the Daily. எல்ஐசி இணையதளம் முழுவதுமாக இந்தியில் மாறியதால் வாடிக்கையாளர்கள் கடும் குழப்பத்திற்கு ஆளாகினர். எல்ஐசி இணையதள பக்கம் முழுவதுமாக இந்தியில் மாற்றம் செய்யப்பட்டு இருந்தது. குறிப்பாக மொழி தேர்வு செய்யும் இடத்தில் கூட இந்தியில் மாறியதால் வாடிக்கையாளர்களுக்கு பெரும் சிரமம் ஏற்பட்டது. இந்நிலையில் எல்ஐசி இணையதளம் இந்தியில் மாற்றப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்ட பலரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து முகப்பு பக்கத்தை ஆங்கிலத்தில் மாற்றிய எல்ஐசி நிறுவனம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தவறு நடந்ததாக விளக்கம் அளித்தது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே இறால் பண்ணைகளுக்கு முன்னறிவிப்பின்றி மின்சாரம் நிறுத்தப்பட்டதை கண்டித்து இறால் பண்ணை உரிமையாளர்களும் பொதுமக்களும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மீமிசல் அருகில் உள்ள வெளிவயல் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் தனியாருக்கு சொந்தமான இறால் பண்ணைகள் செயல்பட்டு வருகின்றன. தங்களுடைய சொந்த பட்டா இடங்களில் அமைந்திருக்கும் இந்த இறால் பண்ணைகளுக்கு முறையாக அனுமதி பெற்று மின்சாரம் பெற்று வந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி மின்வாரியத்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் மின் இணைப்புகளை துண்டித்துள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட இறால் பண்ணை உரிமையாளர்கள் பொதுமக்களுடன் இணைந்து ராமநாதபுரம் நாகப்பட்டினம் செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில் ஸ்டாலின் அரசின் மின்துறையை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாமிரபரணி அணை பகுதியில் மதகுகள் சேதமடைந்து வீணாக தண்ணீர் வெளியேறுவதை அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருப்பது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தாமிரபரணி அணையின் பாலத்தின் கல் தூண்களில் அரசமரம் வளர்ந்து பாலத்தின் உறுதித்தன்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் பாலத்தின் அடிப்பகுதியில் சிமெண்ட் பெயர்ந்து கம்பிகள் வெளியே தெரியும் நிலை உள்ளது. அதனை சரி செய்வதற்கான பணிகளில் தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். ஆழ்ந்த தியானத்தில் உள்ள மைனாரிட்டி பாஜக அரசின் நெடுஞ்சாலைத்துறையினர் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் காட்டமாக தெரிவித்துள்ளனர்.